Hello everyone, this is Janani from Last Bench Listener. I am welcoming you to our YouTube channel Last Bench Listener on Artificial Intelligence Full Course Day 3. இந்த டே 3 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவர் டெய்லி லைஃப்பில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்ளிகேஷன்ஸில் காமனாக நமக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன்ஸ் அண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான், அதாவது டீப் ப்ளூ அப்ளிகேஷன். இது பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டே 1 லெக்சர்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது லேட் 90s ஒரு காமன் மேனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ப்ளஸ் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்னன்னே தெரியாத காலகட்டத்திலேயே ஐபிஎம் இந்த டீப் ப்ளூவை க்ரியேட் அந்த அப்ளிகேஷனில் ஒரு கம்ப்யூட்டரை செஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளஸ் இந்த செஸ்ஸில் இருக்கிற சின்ன சின்ன கேல்குலேஷன் எல்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸாக கொடுத்தாங்க ஐபிஎம். இந்த டீப் ப்ளூ அதோட ஃபஸ்ட்டு மேட்ச் 1996 கேரி காஸ்பரோன்ற வேர்ல்டு சாம்பியன் கூட விளையாட வச்சாங்க. அப்படி அகைன்ஸ்டாக விளையாடும் போது இந்த ஃபஸ்ட்டு கேம்லையே டீப் ப்ளூ தான் வின் பண்ணுச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா டீப் ப்ளூ ரொம்பவுமே ஹெவியாக அப்கிரேட் பண்ணி 1997 மேலே திரும்பவும் கேரி காஸ்பரோவுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டாண்டர்ட் செஸ் டோர்னமெண்ட் கிரைம் கண்ட்ரோல்ஸ் ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேயும் அகைன் டீப் ப்ளூ தான் இதுலையும் வின் பண்ணுச்சு. இப்போ பார்த்தோன்னா இதே செஸ் கேம்ஸை ஃப்ரீயாக நம்ம ஃபோன்லேயே விளையாண்டுட்ருக்கோம். இன்னமுமே எக்ஸ்பனென்ஷியல் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் தென் டீப் ப்ளூ. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம்லேருந்து க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு வைட் நிறைய பிளேசஸ் நிறைய ஃபீல்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஃபேமஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இப்போது கூகுளில் நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, நம்மளோட லொக்கேஷன், நம்மளோட ஏஜ் அண்ட் அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுளில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்படி ஸ்டோர் ஆகியிருக்கிற டேட்டாஸ் வச்சு நம்மளுக்கு எந்த சர்ச் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு வேர்ட் நம்ம டைப் பண்ணும் போதே கூகுள் சர்ச்சில் நோட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வேர்ட் அதுவாகவே ரெக்கமெண்டேஷன் காட்டும். ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்மளோட டேட்டாஸ்க்கு எது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இதுக்கு பின்னாடியும் என்ன டெக்னிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக் மட்டும் கிடையாது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங், டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சர்ச் இன்ஜின் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான விஷயம். பிகாஸ் நிறைய லாஜிக் இருக்குது இந்த சர்ச் இன்ஜின் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதோட பிஹைண்டில். பட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கூகுள் சர்ச் இன்ஜின்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்றது தான். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்னா ஃபினான்ஸ் செக்டார், லைக் பேங்காக இருக்கட்டும், அதர் ஏரியாஸ் இருக்கட்டும், ஃபினான்ஸ் செக்டாரில் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸை. இந்த ஃபினான்ஸ் செக்டாரில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஜேபி மோர்கன் சேஸ் அப்படின்றவங்களோட கான்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் இந்த இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இமேஜ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா நம்மளோட லீகல் கான்ட்ராக்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஸோ மேனுவலாக நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 டாக்குமெண்ட்டை ஒரு ஹியூமன் கிட்ட கொடுத்து அதை அந்த லீகல் டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அவங்க மினிமம் 3000 ஹவர்ஸாவது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் அதில் பர்ஃபார்ம் பண்ணி நம்ம ரிசல்ட் கெட் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் கிட்ட இவங்க க்ரியேட் பண்ண இந்த சாஃப்ட்வேரில் நம்ம இதே 1000 டாக்குமெண்ட்ஸை கொடுத்து அனலைஸ் பண்ண சொன்னால் மேட்ரு ஆஃப் செகண்டில் நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தோன்னா எதை ப்ரிஃபர் பண்ணுவோம், எதுலேருந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்குதோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஸ் செக்டாரில் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸை. நெக்ஸ்ட் ஃபேமஸான ஃபீல்ட்னா ஹெல்த் கேர். ஹெல்த் கேரில் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஎம்மோட வாட்சன்.
ஐபிஎம்மோட வாட்சன் இப்போதைக்கு பார்த்தோன்னா 230 ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎம் வாட்சன் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப கரெக்டாகவும் ஒரு ரேர் லுக்குமியா கண்டிஷனை ஒரு பேஷண்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணுச்சு. 20 மில்லியன் ஆங்காலஜி ரெக்கார்ட்ஸை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ரேர் லுக்குமியா கண்டிஷன் இருக்குது அப்படின்றத டயகனைஸ் பண்ணி சொன்னிச்சு. பார்த்தோன்னா மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸில் ஆர் மினிட்ஸில் இதை அனலைஸ் பண்ணி சொன்னிச்சு. பட் ஒரு ஹியூமனால் 20 மில்லியன் ரெக்கார்ட்ஸை வந்து இம்மிடியேட்டாக அனலைஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது இல்லையா. அந்த டைம்லையும் நமக்கு இந்த மாதிரியாக மிஷின்ஸ் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐபிஎம் வாட்சன். ஹெல்த் கேர் ஃபீல்டுலேயே இருக்க இன்னும் ஒரு ஃபேமஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்னு பார்த்தோன்னா கூகுள் ஏஐ ஐ டாக்டர் தான். நம்ம ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணி நமக்கு டயபெட்டிக் ரெட்டினாபதி இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். இந்த டயபெட்டிக் ரெட்டினாபதின்றது ஒரு டிசீஸ். இது பிளைண்ட்னஸ்க்கு ரீசன் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் இந்த கூகுள் ஐ டாக்டரை இன்வென்ட் பண்ணாங்க. ப்ரெசன்ட் டேஸில் வந்து இப்போது இந்த ஏஐ ஐ டாக்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே டெவலப் பண்ணி இப்போ நம்ம ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணியே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சடனாக ஒருத்தவங்க அன்கான்ஷியஸ் ஆகிறாங்கன்னா அவங்க எதுக்காக ஆகியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம். ஸோ சடனாக நமக்கு அவங்களோட ரெட்டினாவை ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்காக இல்லையா அப்படின்றது இந்த கண்டிஷனை நமக்கு அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்கும் இந்த ஏஐ டாக்டர். நெக்ஸ்ட் ஃபேமஸான அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம சோஷியல் மீடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் காட்டும். அதை வச்சு நமக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போதே நமக்கு அந்த ஆப்பில் வந்து கேட்பாங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் லிங்க் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எஸ்ன்னு தான் கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம கான்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே எடுத்து அவங்க எந்த நேமில் ஃபேஸ்புக் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது நம்மக்கிட்ட இருந்து டேட்டாவை கெட் பண்ணி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி அண்ட் யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ப்ரெடிக்ஷனையும் கொடுத்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குது. ஸோ இதுக்கு பிஹைண்டும் பார்த்தீங்க அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாஸ் கான்செப்ட்டுக்கு பின்னாடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அல்காரிதம்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுது. அது மாதிரி இப்போ ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹேட்ஃபுல் ட்வீட் ஆர் டெரரிஸ்டிக் ட்விட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஸ்டாப் பண்ணிவிடும் ஆர் டெலீட் பண்ணிவிடும். பிகாஸ் அது சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேட்ச் ஆச்சு அந்த வேர்ட் இல்லை அந்த ட்விட் அதுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த மெசேஜை போஸ்ட் ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே டெலீட் ஆகிடும். ஸோ இது மாதிரியான பிளேசஸ்லையும் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான். இப்போது அமேசான், ஆப்பிள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அமேசானில் அலெக்ஸா அண்ட் ஆப்பிளில் சிரி இதெல்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அப்ளிகேஷன்ஸ் தான். அஸ் வெல் அஸ் கூகுள் எடுத்துக்கிட்டோன்னா கூகுள் ஜிப்ளஸ் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ஸ் இது எல்லாமே நம்மளோட விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் தான். இது பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான அப்ளிகேஷன் செல்ஃப் டிரைவிங் கார். செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர்றது டெஸ்லா தான். ஸோ டெஸ்லா வந்துட்டு இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் டிடெக்ஷன், டீப் லேர்னிங். ஸோ இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இந்த கார்ஸையே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ நம்ம கார் அது ஒரு ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாமலே அது வந்து காரை ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரைவ் பண்ண முடியுது அந்த கார்னால். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோட் டாக்ஸி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது போல் செல்ஃப் டிரைவிங் கார் அண்ட் ரோபோட் டாக்ஸிஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸாக இருந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தை விடவும் இதெல்லாம் மோஸ்ட் டெவலப்டு அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபேமஸான அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ். இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு மூவி பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் அதுக்கு ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறையவே வரும். அதாவது நீங்கள் பார்க்குற மூவிக்கில் ரெக்கமெண்டேஷன் காட்டுறது 70% ஆஃப் மூவி ஆல்ரெடி நீங்கள் பார்த்து முடிச்சு உங்கள் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும்.
ஸோ இதுக்கு பிஹைண்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், லைக் நம்ம யூடியூப் மாதிரி தான். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் இட்ஸ் ஜிமெயில் அப்ளிகேஷன். இப்போ நம்ம ஜிமெயில் எடுத்துக்கும் போது அதில் நம்ம செப்பரேட் செக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி செக்ஷன், சோஷியல் செக்ஷன் அண்ட் ஆல் ஆஃப் தட். அதில் ஜிமெயிலே வந்து செப்பரேட்டாக ஸ்பேம் மெயில்ஸ்னும் சிலது இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பேம் மெயில் வந்து எப்படி வந்து பிக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது சில வேர்ட்ஸ் எல்லாமே அதில் டிஃபால்ட்டாக அந்த அப்ளிகேஷனில் அந்த அந்த ப்ரோக்ராமில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரி, ஏர்ன் ஆர் ஃபுல் ரீஃபண்ட், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த டேர்ம்ஸோட மெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட் எல்லாமே, அந்த மெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேம்க்கு ஃபில்டர் பண்ணிடும். ஸோ மீதி இருக்கிற மெயில்ஸை தான் வந்துட்டு நமக்கு ப்ரைமரி மெயில் பாக்ஸ்க்கு அது ஷிஃப்ட் பண்ணும். ஜிமெயிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமெயில்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஸ்பேம் அண்ட் நான் ஸ்பேம் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜிமெயிலையும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட் அண்ட் மோஸ்ட்டாக ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ரொம்பவுமே அன்அவாய்டபுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜிமெயிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமெயில்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதாவது ஸ்பேம் அண்ட் நான் ஸ்பேம் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜிமெயிலையும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட் அண்ட் மோஸ்ட்டாக ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ரொம்பவுமே அன்அவாய்டபுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரெஸ்கியூ மிஷன். இப்போது நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வருது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக், ஃப்ளட் ஆர் வைல்ட் ஃபயர், இந்த மாதிரியான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும்போது அதில் யாராவது சர்வைவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இமீடியட் ஹெல்ப் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இமீடியட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ரெஸ்கியூ டீம்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி, மெடிக்கல் ஃபீல்டு, போலீஸ் அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பட் சர்வைவர்ஸை இமீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணணும்னா இன்னுமுமே ஃபாஸ்டஸ்டான ஹெல்ப் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய ரோபோட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ ரெஸ்கியூ மிஷன்ஸில் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் லைஃப். இப்போ ட்ரோன் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா வைல்ட் ஃபயர்லலாம் வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மாதிரி வைல்ட் ஃபயர்லாம் ஆச்சு அப்படின்னா அதில் யாராவது சர்வைவர் இருக்காங்களான்றதை இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெதர் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் போது அண்ட் வந்து ரயில் ரோடு ப்ரிடிக்ஷன்ஸ்க்கு, ஃபயர் ரொம்ப இருக்கும் போது இது எல்லாத்துக்குமே ரோபோட்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஷென்ஹியோன்ற இந்த சைனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ரோபோட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெஸ்கியூ மிஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ரெஸ்கியூவில் நிறைய பிளேசஸில் இப்போ ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரோபோட்டிக் அப்படின்னாலே கண்டிப்பாக பிஹைண்ட் தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரிவென்டிவ். வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்களெல்லாம் ஹண்டிங்கில் இருந்தும் போச்சர்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. வைல்ட் லைஃப் ப்ரிவென்டிவ் அப்ளிகேஷன்றது ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே மட்டும் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிற மாதிரி பார்க்கிங் லைன் மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த தாண்டி வேறு யாரும் உள்ளே போக முடியாத மாதிரி இருக்கும். இப்போ அனிமல்ஸ் போச்சர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ்னால ரொம்பவுமே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா குளோபல் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ரொம்பவுமே தேவை. இந்த வைல்ட் லைஃப் ப்ரிவென்டிவ் குயின் எலிசபெத் நேஷனல் பார்க் உகண்டாவில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் நம்மளோட பார்க் இருக்குது, இந்த குயின் எலிசபெத் நேஷனல் பார்க் இங்கே இருக்குது. ஸோ இதை சுற்றி ஒரு ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த பார்க்கிங் ஏரியா இதை தாண்டி யாரோட ஓன் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரியான எந்த இதுவும் உள்ளே போகாது. ஸோ இவந்தக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்கும். அன்வான்ட் என்ட்ரிஸ் எதுவுமே இங்கே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்றத, அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்றதையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்ற அந்த கவுண்ட் எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க இங்கேயும்.
ஸோ இதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு சாயிலோட வெல்த் எப்படி இருக்குது, அந்த சாயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தோன்னா அந்த சாயிலை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் லெவல், நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லெவல். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு வர்றதுக்குள்ளே ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் 2 வீக்ஸ்க்கு மேலே நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த நிலத்துல என்ன பயிர் போடலாம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்குள்ள நமக்கு சீசன்ஸ் ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் இதை விட ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணுறது இப்போ ஒரு சாயிலோட வெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா இப்போது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சாயில் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ்டிக்கில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் இஎக்ஸ். இது எல்லாமே சாயிலோட நியூட்ரிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது ஒரு சாயிலில் அது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ இமீடியட்டாக நமக்கு அந்த சாயில் பார்த்தோன்னா ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சா அந்த சாயிலுக்கு நம்ம போட போகிற அந்த விதை வந்து சூட் ஆகுமா ஆகாதான்றது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஹார்வெஸ்ட் பிளானிங் எல்லாமே பண்ண முடியும். அகெயின் ஹெல்த் கேர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஐபிஎம் வாட்சன், கூகுள் ஏஐஆர், ஐ டாக்டர், இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரோபோட்ஸ் எல்லாமே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் யூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாக்டர்ஸ்க்கு இந்த டூல்ஸ் எடுத்து கொடுக்குறது, ப்ரிசிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரிசிஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்காங்க ரோபோட்ஸ் வச்சு. போக போக அது இன்னுமே இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ சிமிலர்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோபோட் மாதிரியே மைண்ட் கண்ட்ரோல் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் இப்போ பேரலைஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மொபைலிட்டி அண்ட் சென்சேஷன், டச் பற்றின சென்சேஷன்ஸ் இது எல்லாத்தையும் ரீகெயின் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ரோபோட்ஸ் நிறையவே இருக்குது இப்போது. இதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ட்ராக்கிங் அப்ளிகேஷன், ஃபாரஸ்ட் ப்ளஸ் மெரைன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நியூஸ்லலாம் கேட்டிருப்போம் பேர்ட்ஸ் ஈபேர்டு ஆப் வச்சு பேர்ட்ஸோட கவுண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ எலிஃபெண்ட்டோட கவுண்ட் கம்மியாகிட்டே வர்றது, டைகரோட கவுண்ட் கம்மியாகிட்டே வர்றது, ஸோ அதெல்லாம் சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக்கு கூட நமக்கு பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ் வச்சு தான். ஸோ ஒரு இது அனிமல் எடுத்துக்கிட்டோம், இப்போ டைகர் எடுத்துக்கிட்டோம்னா டைகர் எத்தனை இருக்குது அப்படின்றத வேர்ல்டு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறதும் இந்த மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான். இது எல்லாமே வைல்ட் லைஃபை எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் ட்ராக் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர், ஃபினான்ஷியல் ஃபீல்டு, ஹெல்த் கேர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஃபீல்டுலேயுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளோட இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி டே பை டே எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு அப்படின்ற இந்த க்ரோத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டே 4ல் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.